விஷ்ணு வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு. விஷ்ணு அபர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான். இங்க வீட்ல அபர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது. அதனால அவ நதியில இருந்து மீன்களை புடிச்சிட்டு இருப்பா. தினமும் இப்படி மீன்களை புடிச்சு அபர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளு, வீட்டுக்கு போய் மீன் வறுவலை செய்வேன். அபர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா. இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு, இதோட ருசியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாயந்தரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாட வச்சு மீன்களையும் பரிமாறுவா. ருசிச்சு பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கு? அம்மா, இதுல ருசிச்சு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓ, அப்படியா? ஆமாம்மா, நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல, அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதை விடாம சாப்பிட்டுருவாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நல்ல விஷயம். ஆமா ஆமா, உன்ன மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு. நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விக்கலான்னு இருக்கேன். அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். நீ விக்கலாம், நீதான் நல்லா மீன் பிடிப்பல்ல. அப்போ நாளையில இருந்தே வேலைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் அபர்ணா நிறைய மீன்களை பிடிச்சா. அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. நல்ல நல்ல மீன்கள், இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள். நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா? இல்லக்கா, இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நிறைய பேரு அபர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க. ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க. இத பார்த்து அபர்ணா நொந்துட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம். அபர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா. அப்புறம் கூடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்த நாள் கூட அபர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா. அப்புறம் அதை விக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா. மீனை வாங்கிக்கோங்க, நல்ல நல்ல மீன்கள். இன்னைக்கும் அதே நிலைமைதான், மீன்கள் வித்தே போகல. இதே போல நிறைய நாட்கள் நடந்தது. இப்போ அபர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா. விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அபர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அபர்ணா? மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ மீன் விக்கிறதுக்கு பதிலா மீன் குழம்பு விக்கலாம்ல? எல்லாருமே வாங்குவாங்க. என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா? அட இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ விக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எப்படி இருந்தாலும் மீனை நீதானே பிடிக்கிற, அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விக்கலாம். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா. இப்போ அபர்ணா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லாருமே என்னோட மீன் கறிய புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பாக்குறேனே. எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும். மீன்களை வித்து இல்லனா மீன் கறிய வித்து எதுவா இருந்தா என்ன? இப்போ அபர்ணா மூஞ்சில புன்னகை வந்துச்சு. இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா. அடுத்த நாள் அபர்ணா நல்ல மீன்களை பிடிச்சு அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அபர்ணா ஒரு டப்பால மீன்களை வச்சா. அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா. அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினா. அபர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா. மீன் கறி வெறும் 25 ரூபால மீன் கறி. மீன் கறின்னு கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெஷ் மீன் தானே?
ஆமா, இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மீன் கறியை கொடுத்தா. அந்த ஆளு அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. சரிங்க. கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அவ சந்தோஷப்பட்டா. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு 25 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபியை கொடுத்தா. ஜலேபி! அட, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். 3 பேருமே ஜலேபி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அபர்ணா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் விஷ்ணுக்கு சொன்னா. நான் சொன்னேன்ல, உன்னோட மீன் பாத் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. எனக்கும் மீன் பாத்த போடு, சாப்பிடலாம். அடடே, அது மொத்தமும் வித்து போயிடுச்சே. என்ன? இனி அன்னிலிருந்து அபர்ணாவோட மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, மீன் கடைக்காரி வந்துட்டா. அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டு இருக்கும். அவ சம்பாதிச்ச காசை வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா. விஷ்ணுவும் அபர்ணாக்கு மீன் கறியை செஞ்சு விற்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பான். இப்போ விஷ்ணு கூலி வேலைய விட்டுட்டான். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து மீன் கறியை வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அபர்ணா ஊர்ல மீன் கறிக்காரின்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் சிதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். ஏய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல, ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்க எல்லாம் சேர்த்து சேட்டை திவாலாக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே அழுற, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவன் சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு?
ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில 10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க இங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபா. அடேங்கப்பா. இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்? 2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்னும் இல்ல, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதுக்குதான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது. காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா
நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா, அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கைய மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. ராம்நகர்ல சோகன்னு பேர் கொண்ட ஒரு மீனவன் இருந்தான். அவன்கிட்ட பெரிய படகு இருந்தது. அதுல அவன் தினமும் காலையில போய் நதியில மீன்களை பிடிப்பான். சோகன் அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்கார மீனவன். எல்லா மீனவர்களும் சோகனை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. ஆனா சோகன் தினமும் எல்லார விட அதிகமான மீன்களை பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அந்த மீன்களை விற்பான். அட சோகன் என்ன, நீங்க இவ்வளோ மீன்களை பிடிச்சி கொண்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம்னு சொல்லுங்க. அது எல்லாமே அந்த மேல இருக்கிறவன் கொடுக்கறது தான். அந்த கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சரி, அதுக்காக உங்க தரப்புல இருந்து எங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுங்க. இது போல சோகனோட மீன் வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. சோகன் மனசளவுல ரொம்ப நல்லவன். அதனால அவனுடைய நண்பன் எப்பவும் பணம் ஆட்டைய போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த விஷயத்தினால அவனோட மனைவி விமலாவுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த மாதிரி சமூக சேவை செஞ்சு உங்களுக்கு அப்படி என்னதான் கிடைக்குது? அப்படியே சமூக சேவை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிற? கடவுள் எல்லாருக்கும் தான் கை கால் கொடுத்துருக்காரு. அவங்க நல்லபடியா உழைக்கட்டும், நல்லபடியா சாப்பிட்டோம். நீ சொல்றது ரொம்ப சரிதாம்மா. ஆனா இப்போ நமக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது. அதனால நண்பர்களுக்கு ஏதோ பார்ட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் பந்தா நமக்கு தேவைப்படும் போது நம்ம உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஒரு நாள் சோகனோட பழைய நண்பன் ரமேஷ் சோகனை பார்க்க வந்தான். ரமேஷ் எப்பவும் சோகனோட பணத்துல கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான். என்னப்பா இது, ரொம்ப ஆடம்பரமான வீடு கட்டி வச்சிருக்கிற? நான் என்ன சொல்றது, என் பிசினஸ்ல பயங்கர நஷ்டமாயிடுச்சுப்பா. 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப திண்டாட்டமா இருக்குப்பா. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுப்பா. ஆனா ரமேஷ் அண்ணன்,
உங்களோட Dress செருப்பு இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே. அதாவது சாப்பாட்டுக்கு குறை இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் உங்களோட வைரம் உங்க ஷர்ட் பட்டனை தாண்டி வெளியே வந்துடும் போல இருக்கு. இதெல்லாம் பழசுமா. இப்போ புதுசா வாங்குறதுக்கு எங்க கையில ஏதுமா பணம்? சோகன் ரமேஷ் அழறத பார்த்துட்டு அவனுக்கு கடனா கொஞ்சம் பணம் கொடுத்தான். ரமேஷ் அங்கிருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனான். ஆனா விமலா சோகன் மேல ரொம்ப கோவப்பட்டா. சோகன் என்ன நினைச்சுக்குவான்னா, நல்ல காரியங்கள் செய்யறத விமலா தடுக்கிறான்னு நினைச்சுப்பான். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய மீன் கையில கிடைச்சிருக்கு, நல்ல வருமானம் கிடைக்கும், இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துறேன். சோகனோட மீன்கள் எல்லாமே உடனடியா வித்துடுச்சு. இத பார்த்துட்டு சோகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சீக்கிரமா அவனோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்ன ஆச்சு, இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்னைக்கு நிறைய மீன் பிடிக்க முடியலையா? ஏன் அதை கேக்குற? இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. மீன்கள் எல்லாமே கொண்டு போன அடுத்த நிமிஷமே வித்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோகனோட வீட்டுக்கு வெளியில ஜனங்க ஒரு கூட்டமா வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சோகன் ஒழிக ஒழிகன்னு கத்துனாங்க. சோகனுக்கும் விமலாவுக்கும் எதுவுமே புரியல அங்க என்ன நடக்குதுன்னு. இவங்கள எதுக்காக இப்படி கத்துறாங்க தெரியலையே. வா வெளியில போய் என்ன ஏதுன்னு பாப்போம். சோகனும் விமலாவும் வெளியே போனாங்க. அங்க ஜனங்க ரொம்ப கோவத்தோட இருந்தாங்க. என்னாச்சுங்க? நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோவமா இங்க கத்திட்டு இருக்கீங்க? உன்னோட மீன்களை சாப்பிட்டு இங்க நிக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்பவும் போல நதியில இருந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை தான் புடிச்சு கொண்டு வந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ இவங்க எல்லாருக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உண்டான வைத்திய செலவை நீ தான் பாத்துக்கணும். அப்புறம் அதுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கணும். இது எப்படி ஆச்சுன்னு சோகனால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா சோகன் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன். அதனால அவன் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தான். அப்புறம் அவன் வித்த மீன்களால பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலும் போனான். இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுங்க. இருந்த பணத்தை மீன் சாப்பிட்டு நோயாளி ஆனவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடும் என்னுடைய படகு மட்டும்தான் மீதி இருக்கு. படகை வித்துட்டா நாம எப்படி சம்பாதிப்போம்? நாம இந்த வீட்டை வித்துதான் ஆகணும். சரி, நான் என்னோட வாழ்க்கைய உங்க கூட அந்த படகுல கூட நடத்திப்பேன். சோகன் தன்னோட வீடை வித்துட்டான். சோகனும் விமலாவும் அவங்களோட படகுல போய் வாழ்ந்தாங்க. சோகன் எப்பவும் போல மீன்களை பிடிச்சு மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறதுக்கு போனான். மீன் வாங்குங்க, சுவையான மீன். அன்னையோட பொழுதும் போயிடுச்சு. ஆனா சோகன் கொண்டு வந்த ஒரு மீனும் விற்கல. சோகனுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. என்னப்பா சோகன், உன்னுடைய மீன் ஒண்ணு கூட விக்கல போல இருக்கு. என்ன சொல்றது, காலையில இருந்து முயற்சி பண்றேன், ஆனா யாருமே மீன் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உன்னுடைய மீனை பார்த்து பயந்துட்டாங்கப்பா. எல்லாருக்கும் அவங்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா? தன்னுடைய மனைவி மக்களை யாராவது உடம்பு சரியில்லாம பார்க்க முடியுமா என்ன? ஆனா அதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்லையே. அப்புறம் அந்த தவறை நான் திருத்திக்கிட்டேனே. அதே சமயம் நாங்களும் உன்னை எப்படி நம்ப முடியும்? ஒரு முறை ஏமாற்றம் அடைஞ்ச மனுஷன் மறுபடியும் ஏமாற நினைக்கவே மாட்டான். சோகன் தன்னோட நண்பனோட வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டான். அப்புறம் திரும்பி படகுல இருக்கிற விமலா கிட்ட போனான். என்ன ஆச்சு, இன்னைக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. இன்னைக்கு ஒரு மீன் கூட விற்கல. யாருமே நம்ம கிட்ட மீன் வாங்க விருப்பப்படல. அப்ப நீங்க ஏன் உங்க நண்பன் ரமேஷ் கிட்ட உதவி கேட்க கூடாது? நீங்களும் அவருக்கு தேவைப்பட்ட சமயத்துலலாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்கல்ல. இப்போ எல்லாமே மாறி போச்சு. என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் ஜனங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் என்னுடைய நிலைமைய பார்த்து கேலி பண்றாங்க. நாம நாளைக்கு மறுபடியும் மீன்களை பிடிச்சு நதிக்கு அந்த புறம் இருக்கிற கிராமத்துல கொண்டு போய் விற்போம். அங்க யாருக்கும் நம்மள தெரியாது. சரிம்மா, நீ சொல்றன்னா நாளைக்கு நாம அந்த கிராமத்துக்கும் போய் பார்ப்போம். மறுநாள் சோகனும் விமலாவும் மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியில அவங்களோட படக நதியில செலுத்தின போது மத்த மீனவர்கள் எல்லாம் அவங்கள விரோதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ நதியில உன்னுடைய படகை செலுத்தவே கூடாது. அந்த மாதிரி ஏன் சொல்றீங்க மதனண்ணா? ஒரு முறை எங்களுடைய உயிரை நீ ஆபத்துல சிக்க வச்சுட்ட. ஆனா இனி அந்த நிலைமை எங்களுக்கு வர விட மாட்டோம். சரி, எங்க படகை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். விமலாவும் சோகனும் அவங்களோட படகை எடுத்துக்கிட்டு நதியில போனாங்க. பல மணி நேரமா படகுல போய்கிட்டே இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு எந்த கிராமமும் தெரியல. அப்பதான் விமலா தண்ணீர்ல தங்கம் போல பலன்னு ஒரு மீன் கண்ணுக்கு தெரிஞ்சது. உடனே விமலா வலைய தண்ணியில போட்டு
அந்த தங்க மீனை பிடிச்சிட்டா. இது ஏதோ மாய மீன் மாதிரி தெரியுது. இதோட நிறத்தை பாரு, தங்கம் போல மின்னுது. ஒருவேளை இந்த தங்க மீனை மார்க்கெட்ல வித்தோம்னா நல்ல பணம் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த மீனை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் நாம இந்த மீனை ஃபார்மிங் பண்ணலாம். அப்புறம் இந்த மீனுடைய தங்க முட்டைகளை மார்க்கெட்ல விற்கலாம். நீ அந்த பழமொழி கேட்டது இல்லையா? தங்க முட்டையிடுற வாத்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னுவாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. விமலாவும் சோகனும் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. அப்புறம் அங்க அவங்களோட படகை வித்து கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்க குளத்தை உருவாக்கினாங்க. அப்புறம் தங்க மீன்களோட ஃபார்மிங் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல அந்த தங்க மீன் தங்க முட்டைகளை கொடுத்துச்சு. நாம இந்த தங்க முட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. மெல்ல மெல்ல தங்க முட்டைகளை வித்து விமலாவும் சோகனும் மறுபடியும் பணக்காரங்களானாங்க. மறுபடியும் அவங்க கிராமத்துக்கே வந்தாங்க. சோகன் கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து கிராமத்து ஜனங்க மறுபடியும் சோகன் கிட்ட பணம் கேட்டு வந்தாங்க. அட, நண்பர்கள் பேசுறத தப்பாவே எடுத்துக்கூடாதுப்பா. நீ என்னுடைய ஜிகிரி தோஸ்துப்பா. இந்த நண்பன்னு பொய்யான நாடகம் ஆடுறத நிறுத்து. எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல எங்களை கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்தி கை கொட்டி சிரிச்சிங்க. இங்க இருந்து போயிடு. சோகன் அப்பதான் மனிதர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஏமாத்துற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகியே இருந்தான். தங்க மீனோட உதவியால அவனுடைய வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு.